மாணவருக்கு திருச்சை தியாகராஜ செட்டியார் என்று நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா தெரியல. அவருக்கு கும்பகோணம் கல்லூரியில ஆசிரியர் பணிக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கிறார். யார்கிட்ட? சன்னிதானத்திட்ட வந்து கேட்கிறார். சாமி, நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா தமிழ் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணி இருக்குது, நீங்க ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு? சன்னிதானத்திட்ட கேட்கிறாரு. கேட்கிறவர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர், அவர்கிட்ட படிச்சவர். இப்ப அவர் இல்லை, அவர் காலத்துக்கு முன்னாடி இவர் போய் கேட்கிறாரு. சன்னிதானம் எழுதி கொடுத்தாரு. என்ன? இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர். இவர் இப்ப நம்ம ஆதீனத்தில் இருக்கிறாரு, நல்லா தமிழ் படிச்சிருக்கிறாரு, நமக்கு ரொம்ப வேண்டிய, இப்படி எல்லாம் எழுதல. சன்னிதானம் என்னன்னு எழுதுறாரு? இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர். அவ்வளவுதான், அதுக்கு மேல சிபாரிசு ஒண்ணும் கிடையாது. அவர் பின்னாடி தமிழ் கல்லூரிக்கு முதல்வரா வரார், அந்த கல்லூரிக்கு முதல்வரா வரார். திரிசை தியாகராச செட்டியார் என்று நினைக்கிறேன், எனக்கு பேரு அவரா இருக்கலாம், சரியா தெரியல. அப்போ தமிழுக்காக அவர்களெல்லாம் எப்படி பாடுபட்டு இருக்கிறார்கள், தமிழை எப்படி போற்றி இருக்கிறார்கள், தமிழை எப்படி வளர்த்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், வேற என்ன செய்யறது. அப்போ அவ்வளவு சிறப்பு. சரி, அங்கிருந்து நான் பாடத்திலிருந்து எங்கேயும் வெளியே போயிட்டேன்.